சரிங்களா. பட் தாரா வந்து இன்னைக்கு தான் கமர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. மேல் கீழே புறா பறந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க, அதோட அடுத்த பார்ட் 2வா. ஸோ என்ன பண்ணணும், புறா விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதை எப்படி ட்ரெயின் பண்ணணும், ஓட்டும் போது என்ன ஃபீடிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்குங்க. நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறது தான், இன்னைக்கும் நான் சொல்கிறேன். இந்த புறாவை பிடிச்சி உள்ளே போட்டுட்டு சரிங்களா, சும்மா தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் புறா இறங்கணும் ஒன்று ஒரு 10 நிமிஷம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பட்டா ஃபினிஷ் பண்ணுது, தாரா பட்டா வரும்னு நினைக்கிறேருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி புறா விட்டுருக்கேன். புறா பார்த்தா பறந்துட்டுருக்கு மேலே. சரிங்களா, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லித்தர போகிறேன். என்ன விஷயம்னா, ஏன்னா லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்த ட்ரைனிங் வீடியோ உங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ இன்றைக்கி வந்து அதோட அடுத்த பார்ட் 2வா. ஸோ என்ன பண்ணணும், புறா விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதை எப்படி ட்ரெயின் பண்ணணும், அடி எடுக்கிறது வரைக்கும் என்ன பண்ணணும், அடி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருக்க போது. ஸோ நான் தான் பிரசாந்த், வெல்கம் டு பெட்ஸ் வேர்ல்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புறா ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் சரிங்களா, அடி எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி ஓட்டிக்கலாம், அடி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டதே இல்லை. ஸோ அதனால தான் இன்றைக்கி சொல்லி தர போகிறேன். என்னென்னா, நான் யூஸ்வலாக வந்து புறா விடும்போது புறா பறந்துட்டுருக்கு, விட்டுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு புறா விட்டு. தாராவும் பட்டாவும் ரெண்டுமே. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி ரெண்டுமே கம்மர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. கம்மர்னா பெண்ட் பண்ணும் தெரியுங்களா, அதுதான். ஸோ தாம்பரால் பார்த்தா போன வீடியோலேயே வந்து கம்மர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பட் இன்னும் ஃபுல்லாக பெண்ட் ஆகுது, அது இன்னும் அடி வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் ரெகுலராக விட்டனா புறா வந்து அடிக்கு வந்துடும் சரிங்களா. பட் தாரா வந்து இன்றைக்கி தான் கம்மர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. மேல் கீழே புறா பறந்துட்டுருக்கு. இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் பாருங்கள். ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. பிரதர், ஆக்சுவலி என்னென்னா, நம்ம கர்ணபுரா பட்டா வந்துட்டு நான் தினமும் ஓட்டுறேன் பிரதர். நல்லா டைம் வந்து, ஆனால் அடி மட்டும் எடுக்க மாட்டேங்குது பிரதர்னு. நான் கேட்டேன், சரி பிரதர் சிங்கிளாக விட்டுன்னு வரீங்களா இல்லை எப்படி சொல்கிறது, ஜொதையாக விட்றீங்களான்னு கேட்டது. ஜொதை தான் விட்றேன் பிரதர். அதுவும் என்ன புறா பிரதர்னா, அது சாதா புறா பிரதர்னு சொன்னார். அங்கே தான் எனக்கு ஆச்சரியம் வந்துச்சு. இன்னொரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கர்ணபுறா இப்போ இங்கே வந்து நான் இங்கே நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, கர்ணபுறா கூட வந்து சாதாபுரம் நம்ம விடும்போது டைம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது சாதாபுரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. அதனால் இது பிளான் பண்ணி இது கூட விட்டுடுறாங்க. அதை எப்படி விடணும்னு பார்த்தீங்கன்னா, தஸ்தா அப்படின்னா ஆல்ரெடி பறந்து அடி எடுத்த புறாவை வேணால் நீங்கள் விட்டுக்கலாம். அப்போ விடும்போது என்ன ஆகும்னா, புறா வந்து டைம்க்கு இழுத்துன்னு போயினே இருக்கும். அதனால அது இப்போ அந்த மாதிரி கான்செப்ட் நீங்கள் பண்ணலாம். ஆனால் எடுத்தவொடனே ஒரு கள்ளிப்பட்டா 2 கள்ளிப்பட்டா நீங்கள் விடும்போது என்ன மிஸ்டேக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புறாவை பார்த்து தான் இன்னொரு புறா கற்றுக்கும். புரியுதுங்களா? என்னன்னா சாதா புறா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அடி எடுக்காது. போட்டிங் மாதிரி ஃப்ளைட் மாதிரி பண்ணு போயினே இருக்கும். அதே மாதிரி இதுவும் அதை பார்த்து கற்றுக்கும். இப்போ ஒரு கர்ணபுறா கூட நீங்கள் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அது கம்மர் பண்ணும் போது அதை பார்த்து இதுவும் கம்மர் பண்ணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒன்று கற்றுக்கின்னு தான் அது வந்து சீக்கிரம் அடி எடுக்க ஸ்டார்ட் பண்ணும். அதுக்குன்னு சொல்லிட்டு ப்ரோ கர்ணபுறா கர்ண அடிக்க தானே செய்யும் ப்ரோ, அது என்ன ப்ரோ இதில் நீங்கள் புதுசாக சொல்கிறீங்கன்னா, கர்ணபுறா கர்ண அடிக்கும் ப்ரோ, ஆனால் என்னென்னா லேட்டாக அடிக்கும் ப்ரோ. அதுதான் பிரச்சனை. எப்போவுமே நீங்கள் கர்ணபுறா கூட கர்ணபுறாவே விடுங்க, சாதா புறா கூட விடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். என்னெல்லாம் நினச்சிங்களா கண்டிப்பாக சொல்கிறேன், அடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, நான் அதனால தான் இந்த தாம்பராலு சீக்கிரம் அடிக்க வரும்னு சொல்லிட்டு நான் தாராவை அது கூட விட்டேன். தேங்க் காட் நேற்று வந்து போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பராலு அடிக்கு வந்துச்சு. சரி, அடிக்கு கமர் பண்ணிச்சு. இன்னைக்கு காலையில் நான் விட்டேன். இன்னைக்கு காலையில் தாரா வந்து கமர் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் அடி வந்ததுக்கு அப்புறம் தான் ஆட்டமே. ஸோ இன்னொரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் பிரதர், என் புறா வந்து 10 நிமிஷம் பார்க்குது, இன்னும் அடி எடுக்கல அப்படின்னா, இப்போ தான் 2 கள்ளிப்பட்டா 3 கள்ளிப்பட்டான்னு சொல்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க, எந்த புறா இருந்தாலும் நல்லா அடி எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆட்டமே வரும். ஏன்னா அடி பயத்தில் தான் புறா பறக்கும். சரிங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுங்க. பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையோடு இந்த சோக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கண்டிப்பாக வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நான். அதுதான் உண்மை, ஃபேக்டே அதுதான். சரிங்களா? நம்ம என்ன தான் நினச்சி நீங்கள் என்ன மாதிரி சோக்காலிக்கிட்ட போய் பேர்டு எடுத்துன்னு வந்தாலும், நம்ம எப்படி ட்ரைன் பண்ணுறோம் புறாவை, எந்த விஷயத்தில் எந்த டைமில் ஓட்டுறோம், அதுதான் முக்கியம். சரிங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 புறாவும் இங்கே பறந்துட்டு இருக்கு பாருங்கள். இதில் என்ன ஒன்றுனா, நம்மளுக்கு ஹைலைட் என்னென்னா, தாம்பரால் வந்து இங்கே ஆல்ரெடி சோரி ஆயிருக்கு. சரிங்களா?
ஸோ அதனால வந்து நம்மளுக்கு அந்த கவலை இல்லை. தாரா தான் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா சின்ன கள்ளி பட்டா இல்லைங்களா. ஸோ அதனால கொஞ்சம் பயம் எங்கே தொலைஞ்சிருமோன்னு. ஆனால் தாரா வந்து பார்த்தீங்கன்னா உஷாரு, தாம்பரால விட்டு எங்கேயுமே போகிறதில்ல. ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் பயம் இல்லை. எதுக்குன்னா இது தாரா என்னதான் விட்டாலும் நம்ம கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுதுன்னு சொல்லிட்டு, அதனால தான். ஏன்னா லாஸ்ட் ஷார்ட்ஸில் கூட 2 ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், தாரா வீட்டுக்குள்ளேயே போயிடும், அந்த உடனுக்குள்ளேயே போயிட்டு அது உட்காந்து நின்றுச்சு. அதோட ரெக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போகிறது பாருங்க பேட்டர்ன். ஸோ இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதர் புறாக்கு வந்துட்டு ஓட்டும் போது அப்படின்னா புறா ஓட்டும் போது என்ன ஃபீடிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்குங்க. நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறது தான், இன்றைக்கும் நான் சொல்கிறேன். புறா வந்து அடி எடுக்கிற வரைக்கும் எதுவுமே கொடுக்க போவாதீங்க, சரிங்களா. அப்படின்னா இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கூட நீங்கள் கொடுக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சு அதுதான் இது. ஏன்னா தண்ணி கொடுத்தீங்கன்னா அதோட எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அது கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பறக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இப்போ நம்மளே சொல்லுங்க, ஒரு புறா நம்ம தண்ணி குடிச்சிடுறோம், தண்ணி குடிச்சிட்டு ஓடுன்னு சொன்னால் ஓட முடியுமா? ஏன்னா வயிறு வலிக்கும், ஏன்னா தண்ணி இருக்கும், லோடு இருக்கும், புரியுதுங்களா. ஸோ அதனால தான் அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பண்ண போகாதீங்க, தண்ணி கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, புறா வந்து பாத்ரூம் எல்லாம் செக் பண்ணிங்க, பர்ஃபெக்டாக இருக்கா, புறாக்கு எதனா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா புறாவை எடுத்து வீசுங்க. எடுத்து ஓட்டக்கூடாது, கையிலேருந்து எடுத்து வீசணும். வீசுறது எப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எடுத்து இப்படி தான் வீச சொல்லியிருப்பேன். சரி, அந்த மாதிரி வீசுங்க. அந்த மாதிரி வீசிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா புறாவை பார்த்துட்டே இருங்க. நீங்கள் விட்டுட்டு எங்கன்னா உட்காந்துக்கிறது அந்த மாதிரி பண்ண போகிறீங்கன்னா, திடீர்னு புறாக்கு எதனா பிரச்சனை வரலாம், ஃபால்கன் அப்படின்னு அட்டாக் பண்ணலாம், சரிங்களா. ஏதோ ஒரு பிரச்சனையால புறா வந்து தூரம் போகலாம், வராமல் இருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். புறாவை பார்த்துட்டே இருங்க. ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் புறா வந்து இப்போ சப்போஸ் இன்னைக்கு விடுறோம் ஒரு 20 மினிட்ஸ், அதாவது 20 மினிட்ஸ் மறந்துச்சு, புறா ஃபினிஷ்க்கு வருதா, சூப்பர், புறாவை இறக்கிங்க, சரிங்களா. புறாக்கு இறங்கினோன்னா புறா என்னம்னா க்ளீனாக பொறுமையாக கீழே எப்படி இறக்குறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா. அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்போம், அந்த வீடியோ பார்க்கலாம், போய் காட்டில் லிங்க் தரப்போ அந்த வீடியோவை பாருங்கள். புறா இறங்கின உடனே அந்த புறாவை பிடிச்சி உள்ளே போட்டுட்டு, சரிங்களா, சும்மா தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம், புறா இறங்கின உடனே ஒரு 10 நிமிஷம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சத்திரி மேலே உட்காரட்டும். அதுக்கப்புறம் ஓட்டிட்டு உள்ளே வந்தோடனே தண்ணி வச்சுருங்க. தண்ணி வச்சுட்டு குடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா மேவு போட்டுருங்க, சரிங்களா. மேவு வந்து கேழ்வரகு. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, புறா வந்து மேலே பறக்க அதோட எனர்ஜி ஸ்டாமினாலாம் இறங்கியிருக்கும். ஸோ ஆன் டைம் அதோட எனர்ஜியை வந்து திரும்ப பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் ஃபீடிங் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி இது வந்து உண்மைதான், சரிங்களா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் புறா கிட்ட கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும், சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பறந்துட்டு இருக்க புறா பாருங்க எப்படி கமர் பந்து பார்த்தீங்களா, தாராப்பட்டா. இப்போ பார்த்துட்டே இருங்க, அங்கே பாருங்க தாம்பரால் பட்டா அடியே எடுத்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செம்ம ரிசல்ட்டு பார்த்தீங்களா. 1 வீக்லேயே எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஸ்பீடாக வந்து அடிக்க வந்துச்சு புறா. ஏன்னா ரெகுலராக ஓட்டணும், நம்ம ஒரு நாள் ஓட்டிட்டு திரும்ப வந்துட்டு அதை பந்த் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, உங்களுக்கே தெளிவாக தெரியும் புறா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. வருது பாருங்க, தாம்பரால் பட்டாவும் வருது, பின்னாடி தாரா பட்டாவும் வருது. பார்த்தீங்களா, தாம்பரால் அடி எடுத்துச்சு. அதை பார்த்துட்டு பாருங்க, தாரா ட்ரை அங்கே பாருங்க, தாரா ட்ரை பண்ணிட்டு பாருங்க. ஸோ இதுதான் கான்செப்டே, சரிங்களா. ஒரு புறா பார்த்துட்டு தான் இன்னொரு புறா வந்து அடி எடுக்கணுமா இது பண்ணுமான்னு இப்போ பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிட்ட தெரியும், சரிங்களா. தாம்பரால் பட்டா, இது தாரா பட்டா, சரிங்களா. ஏதாவது ஒரு புறா வந்து அடி எடுத்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு ரோசம், சரிங்களா. நீ மட்டும் தான் அடிப்பியா, நானும் அடிப்பேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும் புறா. ஸோ இதனால இந்த கான்செப்டில் தான் நான் வந்து கர்ணப்புறா கூட கர்ணப்புறா விடுங்க, சாதா புறா கூட சாதா புறா விடுங்கன்னு நான் சொன்னது. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டார் இன்னைக்கு, பிரதர் உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் தெரியும் உங்கள் புறா கிட்ட. பாருங்கள், தாரா பட்டா பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். தாம்பரால் பட்டா அடியே எடுத்துச்சு, தெரியுதுங்களா. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எது ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி என் வாயிலேருந்து நான் சொல்லுவேன், இல்லைன்னா அதை சொல்லவே மாட்டேன், சரிங்களா. உங்களுக்கு தெரியும், இப்போது தாம்பரால் பட்டா அடியே எடுத்துக்கிச்சு, ரோலே பண்ணிச்சு, சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள் விட்டுனா எனக்கு தெரிஞ்சு புறா வந்து கெட்டி அடிக்க வந்துடும். புறா ஓட்ட இன்னும் பவர்ஃபுல்லாக அடி எடுத்துக்கும், புறா டைமிங்கும் வந்துடும், சரிங்களா. அடி பயத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் புறா பறந்துச்சு, 2 புறாவும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஹையஸ்ட்டாக கூட பறக்கலாம். நான் என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் சொல்லிகிட்டே வரேன் என்ன ரிசல்ட்டுன்னு. இனின்னா ட்ரைனிங் வீடியோ தான், ஏன்னா புறாங்க இருக்காங்க ட்ரைனிங்கு, இவங்க 2 பேர் அப்படியே ஓட்டினே போவோம், சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஃபீடிங் பண்ணணும் எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். சீக்ரெட்ஸுங்கெல்லாம் என்ன இருக்குது, புறாங்கள் ட்ரைனிங் எப்படி பண்ணணும், தம் தண்ணி எல்லா பற்றியும் சொல்லியிருப்பேன். வால் கட்டுறது எப்படி, எல்லாத்தையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன், சரிங்களா. இன்னொன்று அடி எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக அடிச்சிட்ருக்கு,
கீழே என் காதுக்கு இங்க வரைக்கும் கேட்டுச்சு புறாக்கு அடி எடுத்துருந்து. சரிங்களா, அது பாருங்க கீழே போயிட்டு இருக்கு பாருங்க. என் காது கேட்டுச்சு இங்க அடிச்சிருந்து. பட் இருந்தாலும் ஹாப்பி தான். சரிங்களா, ரொம்ப சந்தோஷம். புறா பறந்துட்டு இருக்கு. ஸோ அடிச்ச அடி மேல வீட்டு மேல வருது பாருங்க. அங்க பாருங்க, தெரியுதுங்களா? வீட்டு மேல அடி போகுது பாருங்க. ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன். என்னன்னா, புறா பறக்கும் போது தயவு செஞ்சு கீழே வந்து எந்த புறாவும் விடாதீங்க, டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த புறாவை பார்த்தோன்னே புறாக்கு வந்து என்னன்னா மைண்டு கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் புறாங்களை வந்து என்னன்னா தம் உட்கார வைங்க. அந்த ஸ்டாமினா உட்கார வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் என்ன மாதிரி புறா கீழே சமக்காய்ச்சாலும் போயிட்டு வரண்டான்னு சொல்லிட்டு போயினே இருக்கும் புறா. ஸோ அதுதான் அந்த பவர்ஃபுல்லை நீ கொண்டு வரணும். சரிங்களா, ஸோ தயவு செஞ்சு இதை மட்டும் ஃபாலோ பண்ணி நான் நம்புறேன். சரிங்களா, அதே மாதிரி புறாவை வந்து சிங்கிள் ஹேண்ட்லிங் பண்ணுங்க. யாரையும் டச் பண்ண விடாதீங்க. சரிங்களா, எதுக்குன்னா நம்ம ஹேண்ட்லிங்க்கும் மற்றவங்க ஹேண்ட்லிங்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். பறக்கிற புறாவங்க மட்டும் எப்பவுமே யார் கையிலையும் கொடுக்காதீங்க. சரிங்களா, அவங்க ஹேண்ட்லிங்கே சரி இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, புறா ஃபினிஷிங் வந்து தாம்பரால் பட்டா ஃபினிஷ் வந்து தாராப்பட்டா வரும்னு நினைக்கிறேருங்க. தாராப்பட்டா இங்கே தான் வரும். வருது பாருங்க தாராப்பட்டா. தாரால ரொம்ப சலுக்குனி ஃப்ரெண்ட்ஸ். அது அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னா வீட்டு மேலே வந்தால் கண்டிப்பாக கேட்லி பண்ணிகிட்டே இருக்கும். இன்னும் அடி வரட்டும், அடி வந்தால் என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க தாரா. ஸோ அதே மாதிரி புறா வந்து சத்திரி மேலே ஃபினிஷ் பண்ணும்போது தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. அதை மாதிரி ஓட்டுறது அந்த மாதிரி எதுவும் பண்ண போகாதீங்க. சரிங்களா, ஒரு புறா சத்திரி மேலே வரும்போது நம்ம ஓட்ட ஷூன்னு அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் சொல்கிறேங்க. பாருங்க, ஒரு புறா வந்துட்டு சரிங்களா சத்திரி மேலே ஃபினிஷ் பண்ணும்போது அது நம்ம என்ன பண்ணோம்னா ஓட்டும் போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்திரி மேலே உட்காந்தா இவங்க நம்மளை ஓட்டுறாங்க, அதனால இந்த இடம் நம்ம உட்காரக்கூடாதோ, வேற இடத்துல தான் நம்ம மாற்றி உட்காரணும்னு சொல்லிட்டு புறா வந்து சத்திரியை விட்டுட்டு வேற இடத்துல காலி புரியும். அதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், புறா 10 நிமிஷம் இருக்கட்டும், 5 நிமிஷம் இருக்கட்டும், தயவு செஞ்சு சத்திரி மேலே ஃபினிஷ் பண்ண வரும்போது என்ன பண்ணுங்கன்னா புறா வந்துட்டு ஓட்ட ஆரம்பிக்காதீங்க, ஓட்டாதீங்க, உட்கார வச்சிருங்க. ஏன்னா ஒரு புறா வந்து சும்மா 10 நிமிஷம் 20 நிமிஷம் இப்போ உட்காருதுன்னா அப்போ அதுக்கு உடம்புல எதனா பிரச்சனை இல்லை, அது நல்லா பர்ஃபெக்டா இருக்கு ப்ரோ ஆனாலும் பறக்க மாட்டேதுன்னா குவாலிட்டி பிரச்சனை. அவ்வளோதான், அது மட்டும் தான். இது 2 தான் விஷயம். சரிங்களா, ஸோ அதை விட்டுட்டு நம்ம எது புறா வந்துட்டு ஓடாத புறாவை நம்ம வந்துட்டு ஓட்டினே நினைச்சிங்களா, நம்ம டைம் வேஸ்ட்டு, அதோட டைமும் வேஸ்ட்டு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் நம்ம பண்ணுற முடியும். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மிஸ்டேக் பண்ணிக்காதீங்கன்னா நல்ல புறாவை கூட நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, சத்திரி மேலே ஃபினிஷ் பண்ணும் போது கண்டிப்பாக அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ கிரேட் டே, பை பாய்.